அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. மட்டும்தான் முடியும், மனிதனால முடியாதுன்றாரு. அப்போ உடனே அந்த கழுகு மரமே எரிஞ்சு போகுது. அப்போ அவர் சித்தாடல் பண்ணல, அந்த சக்தியை அவர் சேர்த்து வச்சிருந்தாரு. அந்த சக்தியை அங்கே தடுத்தது, அவருக்கு வர தீமையை. இவருக்கு வந்த தீமையை இவரால் தடுத்துக்க முடியாம போயிடுச்சு. காரணம் அந்த சித்தாடல். அல்லாஹ் முஸ்லிம் சொல்றான். அல்லாஹ் அல்லாஹ்னா யார்? அது யார்? அந்த அல்லாஹ் அல்லாஹ்னாக்கா எல்லாமே நின்றார். நீயும் கடவுள் தான், நானும் கடவுள் தான், உலகமும் கடவுள் தான், படைத்தவனும் கடவுள் தான், படைக்கப்பட்டவனும் கடவுள் தான். அதான் அல்லாஹ். எல்லாமே கடவுள், அதுதான் அல்லாஹ். ஜீசஸ் பிதா அப்பா நீ தான் படைக்கப்பட்டவன், ஏன் இந்த மக்களை இப்படி வழி விட்டுற? அவனும் அதை தான் சொல்றான். இங்க என்ன சொல்றான்? சிவனே ஏன் என்னை கை விட்டுட்டு அப்படின்றான். இவனும் அதே தான் சொல்றான். எல்லா மகான்களும் ஒரே விஷயத்தை தான் பேசுனாங்க, மனிதன் பிரிச்சுக்கினான் தனித்தனியா. அதனால இந்த பிரிவுகள் மனிதங்கிட்ட வந்தது. கடவுளை உணர முடியாத மனிதர்கள் மகான்கள், எல்லா மகான்களும் கடவுளை உணர்ந்த மகான்கள். அதனால எல்லாரும் ஒரு பொருளை பத்தி தான் பேசணும். பேசின விதங்கள் வேற வேற, ஆனா பொருள் ஒண்ணுதான். இதை அழகா சொல்லுவார் பாம்பன் சாமி. ஒருத்தன் முருகன்றான், ஒருத்தன் சிவன்றான், ஒருத்தன் சக்தின்றான், ஒருத்தன் புள்ளியாடுறான். இதுல யாருப்பா கடவுள் அப்படின்ட்டு. அப்ப அவர் சொல்றாரு, அண்டமாய் அவனியாகி அரியன பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி என் திசை போட்டி நின்ற என் அருள் ஈசனான திந்துரல் சரவணத்தான் தினமும் என் சிரத்தை காக்க. ஆதியாம் கைலை செல்வன் அணி நெற்றி தன்னை காக்க, தாதவள் கடப்பான் தன் இரு முதலை காக்க, சேதியாம் தனிகேசன் துரிசிலா விழியை காக்க, நாதனாம் கார்த்திகை நாசியை நாய்ந்து. இப்படி தலையை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர்ணிக்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு? உனக்கு 4 புள்ள பிறந்ததுப்பா, ஒரு புள்ளைக்கு ஒரு பேர் வச்சுன்னுக்கிறார். 4 உன் புள்ள தான், ஒரே பேர் வைக்கல நீ. அது மாதிரி அவனுக்கு பிடிச்சது தெய்வத்துக்கு ஒரு பேரை வச்சுனான். ஆனால் தெய்வம் ஒன்று தான். ஏன் அப்படின்னா ஒரே பொருள் தான். சர்க்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த பரம்பொருளை வணங்கி எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஆத்மா ஐயா, மனுஷங்க தாய் ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிறாங்க, அன்பா பாசமாக சாப்பாடு விட்றாங்க, அன்பாக பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி பிராணிகளும் இருக்குது குட்டிங்க கிட்ட. அது பாசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாச கயிறுன்றது என்னங்க ஐயா? அது என்ன மூச்சை வேற என்ன? கையில் பாச கயிறு அப்படின்றது என்ன? பாச கயிறுண்ணா எம்மன் கையில் ஒரு கயிறு தான். அதுக்கு பேர் பாருங்கள், எவ்வளோ அழகாக பேர் கொடுத்துறாங்க பாருங்களேன், பாச கயிறான். அப்படின்னா எம்மனுங்க நமக்கு ஒரு பாசம் இருக்குது. பிறந்ததெல்லாம் என் கைக்கு வந்து சேரும். நமக்கும் அவனுக்கும் அட்டாச்மெண்ட்டு. அவனை தவிர்த்து நாம் வேறு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போது அவன் போட்டு வலிக்கிறான். எதை போட்டு வலிக்கிறான்னா பாசத்தை போட்டு வலிக்கிறான். நமக்கு பாசம் இருக்குது. எது? புள்ள மேலே பாசம், பொண்ணு மேலே பாசம். எதுக்காகனா நம்மளுடைய சக்தி, நம்மளோட ஞானம் இப்படியெல்லாம் போனால் மட்டும்தான் விரயமாகும். ஒரு ஒரு பாசம், ஆசை, காமம் எல்லாமே நல்லா இருக்கிற பானையில் ஒரு ஓட்டை போடுற மாதிரி. சாவுக்கு போயிருக்கீங்களா? சுடுகாடு போயிருக்கீங்களா? சுடுகாடுக்கு போனதில்லை. சுடுகாடு தான் ஆம்பளைங்கெல்லாம் போயிருப்பாங்க, நீங்கள் போயிருக்க மாட்டீங்க. அவன் போனால் என்ன பண்ணாங்க, ஒரு பானை ஒன்று குத்துருவாங்க. பானை ஒன்று குத்துட்டு முதல் ஓட்டை ஒரு ரவுண்டு வா, 2வது ஓட்டை ஒரு ரவுண்டு வா, 3வது ஓட்டை போட்ட உடனே முடிஞ்சு வந்த உடனே காலாண்டை போட்டு உடச்சிடு அப்படின்வாங்க. நல்லா இருக்கிற பானையில் ஒரு ஓட்டையை போட்டு தண்ணி போகிற மாதிரி ஆசை, பாசம், காமம் இவங்க போல. யாருக்கு போல? செத்தவருக்கு போல. செத்தவருக்கு போகணுன்றது தான் விதி. வாழ்நாளில் அவர் போக வச்சிருக்கணும். போனாருன்னா சாகிறதுக்கு முன்னாடியே அவர் செத்து போயிருப்பார். அப்படி சாகிறதுக்கு முன்னாடியே அவர் செத்து போயிருந்தான் யமன்ற பாச கயிறில் அவர் போயிருக்க மாட்டார். இறைவன்ற கருணை கயிறில் அவர் போயிருப்பார். அப்போ இந்த உண்மை தெரியாது. ஆனால் ஊரில் இருக்கிறவங்களாம் பார்க்கணுமே, ஏன் ஓட்ட போடுற? யாராவது கேட்டோமா போய் விட்டியான போய்? கேட்க மாட்டோம். கூடவே சுத்த சொன்னால் சுற்றுறோம். ஆசை, பாசம், காமம் 3மே போகாமல் இங்கே ஒரு ஜடம் பத்துனுக்குது. இதை ஒரு அறிகுறியாக பானையில் தண்ணியை ஊற்றி 3 ஓட்டை போட்டு இப்படி போகிற மாதிரி தான் வாழ்நாள் ஃபுல்லாக அவனோட சக்தியை அழிச்சிட்டு
இங்கே ஒன்றும் இல்லாமல் பத்துனுக்கிறான். இதெல்லாம் பார்த்துக்குங்க, ஊர் மக்களே இதெல்லாம் பார்த்துங்க. நாளைக்கு உங்களுக்கும் இதான் நடக்கும். எது நடக்கும்? ஆசை பாசம் காமம்ன்ற 3 விட்டு ஒடிக்கலைன்னா உங்களுக்கும் இதே மாதிரி பானை உன் புள்ள வந்து உடைப்பான். அப்போ வாழ்நாளில் நாம் உயிரோடு இருக்கும்போதே இந்த செயலெல்லாம் உணர்ந்து எதை தவிர்க்கணுமோ அதை தவிர்க்கணும். ஐயாவோட அம்மா செத்து போட்டாங்க. தாய்க்கு தலைப்புள்ள கொல்லி வைக்கணும். ஏற்கனவே ஒரு புள்ள செத்து போட்டார், ஐயா தான் தலைப்புள்ள. அப்போ தலைப்புள்ள கொல்லி வைக்கணும் ஊரே சொல்லுது. ஐயா சொல்லிட்டாரு, நான்லாம் கொல்லி வைக்க மாட்டேன். அவங்க எங்கே போனோமோ போயிட்டாங்க, எங்கே அனுப்பணுமோ நானும் அனுப்பிட்டேன். இனிமேல் எனக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அவங்க போக வேண்டிய இடம் போயிட்டாங்க. இனிமேல் யார் கொல்லி வச்சாருன்னா அப்படின்னு என்ன பண்ணார்? இவர் கொல்லி வைக்க மாட்டேன்ட்டார். எதையுமே பண்ணல, எந்த சாங்கியமும் எந்த சம்பிரதாயமும் பண்ணல. பண்ணதெல்லாம் யார்? ஐயாவோட தம்பி பண்ணார். ஏன் ஏன் பண்ணணும்? இந்த உண்மைகளை, இந்த ஞானத்தை நான் புரியலைன்னா நானும் அதை தான் பண்ணுவேன், எனக்கும் அதான் நடக்கும். அப்போ எனக்கு அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா இந்த உண்மையை புரிஞ்சு நான் யாருக்கும் அதை பண்ணக்கூடாது. நான் இன்னொரு வாயில் போய் மண்ணை போட்டேன்னா என் வாயிலே நாளைக்கு 4 பேர் வந்து மண்ணை போடுவான். என் வாயில் பால் ஊற்றுனா 4 பேர் என் வாயிலும் பால் ஊற்றுவான். இது இயற்கையோட விதி. நீ என்ன செஞ்சியோ அது உனக்கு நடந்தே தீரும். அப்போ உண்மைகளை புரிஞ்சவங்க எல்லாரும் வேடிக்கை தான் பார்ப்பாங்க, சடங்கு சம்பிரதாயத்தில் கலந்துப்பாங்களே தவிர யாரும் அதை போய் செய்யவே மாட்டாங்க. இங்கே கூட கேட்பாங்க, ஐயா ரொம்ப நெருங்கிய உறவு போய் தான் ஆகணும்னு வீட்டில் ஒரே கட்டாயப்படுத்துகிறாங்க. நம்மலாம் பாடம் பண்ணுறோம், போனோமா வானாவா தெரியல, ஒரே போராட்டமாக, அது என் பொண்டாட்டி வேறு தலைவலியாகுது அப்படின்னு கேட்குறாங்க. போகலாமா வேணாவானா? தாராளமாக போகலாம். செத்தவங்க இறைவனுக்கு சமம்னு பெரியவங்கள சொல்லி வச்சுருக்காங்க, தாராளமாக போகலாமே. ஆனால் நம்ம போகணும், நம்மளால் முடிஞ்ச எல்லா உதவியும் அவங்களுக்கு செய்யலாம். ஆனால் சாங்கியன் சம்பிரதாயத்தில் நாம் யாரும் கலந்துக்க கூடாது. அதெல்லாம் யாருக்கு? உண்மை தெரியாதவங்க அதெல்லாம் கலந்து அதெல்லாம் செய்யணும். அடுத்த தலைமுறைக்கு நான் சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் நாம் யாரும் அபியாசம் வாங்கணும், யாரும் சம்பிரதாயத்தில் கலந்து அதை செய்யவே கூடாது. செஞ்சால் நமக்கும் நாளைக்கு அதெல்லாம் நடக்கும். அப்புறம் பாடம் வாங்கி நம்ம பலனே கிடையாது. புரியுதுங்களா? அப்போ பாசம்ன்றதை அறுக்கணும். பிள்ளையார் கையில் போனோம்னா ஒரு கையில் பாசக்கயிறு இருக்கும், ஒரு கையில் கோடாலி இருக்கும். என்னையா இது? ஒரு கையில் கட்டுற பொருளும் ஒரு கையில் வெட்டுற பொருளும், இவரெல்லாம் என்ன தெய்வம்? அது இல்லை விஷயம். பாசத்துக்கான அந்த மாதிரி அதுக்குள்ள மிமிக்ரி பண்ணுறாங்க. உலகத்தில் பாசத்துக்கான பொருளும் இருக்குது. நீ போய் அதில் சிக்கிக்கணும்னா இறைவனோட கோடாலியை வாங்கி அந்த பாசத்தெல்லாம் வெட்டி தப்பிச்சு கரையேறு. என்கிட்ட 2 பொருளும் இருக்குது. பாசம் வேணுமா, பாசம் வாங்கி சந்தோஷமாக அனுபவி. நீ அதுலேருந்து தப்பிச்சு போனோன்னா கோடாரி வாங்கி அந்த பாசக்கயிறெல்லாம் வெட்டு, தப்பிச்சு என்னை வந்து சேருவேன். அப்படி தப்பிக்க முடியாத எல்லாருக்கும் பாசக்கயிறு நிச்சயம் யார்கிட்டேருந்து வரும்? இறைவன்கிட்டேருந்து வராது, யமன்கிட்டேருந்து வரும். அப்போ மரணம் நிச்சயம், பிறவி நிச்சயம். திரும்ப திரும்ப நாம் அனுபவித்து இந்த உலகத்தில் மண்ணில் பிறந்து சாக தான் போகிறோம். இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. சரிங்களா? அதுக்காக தான் அதுக்கு பேர் பாசக்கயிறு. நம்ம 2 பேருக்கும் அவ்வளோ அட்டாச்மெண்ட் இருக்குதாங்க. அப்புறம் ஐயா, இந்த பாடத்தை வந்து நான் கொஞ்சம் தான் அனுபவித்தேன், ரொம்ப இல்லை. அந்த அனுபவிச்சதே வச்சு சொல்கிறேன். இந்த பாடத்தோட வேல்யூ வந்து, நம்ம ஐயா சாதாரணமாக கஷ்டப்படல, நிறைய வறுமையை சந்திச்சிருக்கிறாரு. அந்த வறுமையிலையும் இப்படி ஒரு பெரிய விஷயத்தை அடைஞ்சிருக்கிறாரு. இதுக்கெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் அவர் கஷ்டப்பட்டுருக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது பாடம் தான் கடவுள், கடவுள் தான் பாடம், குரு தான் கடவுள், குரு தான் பாடம், இல்லைங்களா? அப்போ அதுக்கு ஒரு வேலை கிடையாது, வேலை இல்லை. அதான் இப்போ சொன்னார் சாமி, பாடம் பண்ணதுக்கு முன்னாடி வரைக்கும் என் பக்கத்தில் இருக்கிறார் சாமி. பாடம் பண்ணவொடனே எங்கே போகிறாரு தெரியல சாமி. யார் அவர்? அது எங்கே இருக்கிறார்? எங்கே சாமி போனீங்க? சாப்பாடு போயிட்டீங்களா? பாடம் பண்ணுற வரைக்கும் வெளியே இருக்கிறாரு. பாடம் பண்ண உடனே பாடம் எப்படி உள்ளே ஓடுதோ அப்படியே உள்ளே போயிடுவார். தனக்குள்ள குருநாதர், வெளியே இருந்த குருநாதர் இப்போ பாடம் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிறாரு. அதை உணர்ந்து பண்ணாங்கன்னா பாடமும் சிறப்பாக வரும். சொல்லியிருக்காரு ஐயா, நான் உனக்குள்ளேயும் இருப்பேன், அங்கேயும் இருப்பேன், இங்கேயும் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐயா. மேலே பார்த்து சிரிச்சுன்னு இருப்பேன். ஆமாம் ஐயா. அப்புறம் ஐயா, இந்த அதனால் சொல்ல வரேன், விலையே இல்லைனாலும் நமக்கு இவ்வளோ பாடுபட்டு அதை எடுத்து பிரித்து மக்களோட நன்மைக்காக கொடுத்த இந்த பாடத்துக்கு குருதட்சணைன்னு ஒன்று கொடுக்கணும், இல்லைங்களா? அப்படி பார்த்தா ஐயாவை ஒரு உபதேசத்துக்கு 1 லட்ச ரூபா வாங்கணும். சும்மா நான் ஒரு கணக்கு போட்டேன், 10 ஆதாரத்துக்கு 10 லட்ச ரூபா. இப்போ சாதாரணமாக ஒரு ஜாதகம் பார்க்கவே ஒரு 50,000 ரூபாய் செலவு, மேலே செலவாகுது, அப்படிலாம் நடக்குது.
இப்போ நம்ம அப்பாவே ஐயாவே போட்டிருந்தாலும் இதுவே வேறு இடத்துங்களில் மாறி ஒரு வியாபார நோக்கத்தோடு இருக்கிற இடத்துங்களில் இருந்ததுன்னா அங்கெல்லாம் நடக்கும். அந்த அளவுக்கு ஐயா இந்த பாடத்தை 1200 ரூபா வச்சு மக்கள் எல்லாரும் பயனடையட்டும். ஏன்னா 1 லட்ச ரூபா போட்டால் பணக்காரன் மட்டும்தான் வருவாங்க, இருந்துட்டு போட்டோம், யார் பயனடைகிறாங்களோ அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அந்த வேலையை செஞ்சுருக்கலாம். ஏன்னா அவ்வளோ சிரமப்பட்டிருக்காரு, சாதாரணமாக அவர் அதை அச்சீவ் பண்ணலை. அதனால் எல்லோரும் யோசித்து அதெல்லாம் பணத்தை பற்றி யோசிக்காமல் ஆசை இது இல்லாமல் அது மேலே ஒரு பற்று இல்லாத இவ்வளோ வேலையை கையில் வச்சுருக்கிறாரு, மக்களுக்கு செய்யணுன்ற நோக்கம். அதனால் இன்னும் கூட சார்ஜ் பண்ணியிருக்கலாம். அந்த 1200 நிறுத்தி எல்லாரும் பயனடையணும்னு கொடுத்துருக்குறாரு. அற்புதமான பாடம் இது. அந்த அளவுக்கு எனக்கு நெஞ்சில் அப்படி ஓடுது. ஏன்னா வேல்யூ அவ்வளோ வேல்யூ உள்ளது. ஒன்று. அடுத்தது ஐயா, நம்ம ஐயாவோட ஃபோட்டோஸில் வந்து இந்த திருக்கோலம், உட்கார்ந்த திருக்கோலம், 2 கையில் ஆசீர்வாதம் பண்ணுற திருக்கோலம், கையில் ஒரு கை ஆசீர்வாதம் பண்ணுறது, நின்ற திருக்கோலத்தில் ஐயா நிறைய பிரசித்தி ஆயிருக்கு ஐயாவுது. அதை வந்து நம்ம மெட்டலில் செய்யலாமே, கொஞ்சமாக ஒரு பிராஸ் மெட்டல் இதை மாதிரி ஐட்டம்ஸில் சின்னதாக அழகாக பண்ணி நல்லா சின்னதாக ஒரு வெளியில் போயிட்டு நம்ம பாடம் பண்ணும்போது கூட அழகாக எடுத்து பத்திரமா வச்சு சாமி ஐயாவை உட்கார வச்சு நம்ம ஒரு பாடம் பண்ணிட்டு எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு வரலாம், சேஃபாக இருக்கும். அதெல்லாம் பண்ணலாமா ஐயாவுக்கு? வரட்டுமே, கீழே விழுந்தால் உடையாத மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மக்கள் எப்படி விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி கூட நம்ம கொடுக்கலாம். இது நல்ல விஷயம் தானே ஐயா அப்படின்ட்டு அது ஒரு மனசில் தோணுச்சு. கண்டிப்பாக ஆலோசிக்கணுமா? ஆமாம் ஐயா, ஆலோசனை. மெட்டல் இல்லைனாலும் அதுக்கான சில பொருள்கள்லாம் இருக்குது, அதில் கூட பண்ணுவோம். ஏன்னா மெட்டலில் பண்ணால் விலை ஜாஸ்தியாக இருக்கும். சரி. ஆனால் கம்மியான ரேட்லேயே அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண முடியும். அதுக்கான முயற்சிகள் கூட இருக்குது. கண்டிப்பாக கூட சீக்கிரம் அதையும் பண்ணுவோம். அது மாதிரி பண்ணிக்கலாம். மக்கள் எல்லாம் பயனடையட்டும் ஐயா. ரொம்ப நன்றி. ஆத்மாவனுக்கு எல்லாருக்கும். திருவள்ளூரின் பக்கத்திலே போலிவாக்கம் உண்டு. அந்த போலிவாக்க சன்னதியில் ஞானமுகம் 2. திருவள்ளூரின் பக்கத்திலே போலிவாக்கம் உண்டு. அந்த போலிவாக்க சன்னதியில் ஞானமுகம் 2. சண்முகநாதன் என்ற பெயர் கொண்ட முகம் ஒன்று. சண்முகநாதன் என்ற பெயர் கொண்ட முகம் ஒன்று. நம் பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த சித்த வடிவாம் ஒன்று. திருவள்ளூரின் பக்கத்திலே